ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான கொத்தரைக்காய் பொரியல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செக்கு கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் எண்ணெய் வீட்டில் இருக்குதோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும். ஸோ கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடணும். வெங்காயம் ஆட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பூண்டு வந்து நான் நசுக்கி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தோல் இல்லாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் தோலோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொத்தரைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இதை சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சுகர் பிபிலாம் வந்து எதுவுமே வராது. இப்போ நம்ம வந்து 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெஜிடபிள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமாவாசை அப்போ கூட நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, ஹேர் கேரு, ஸ்கின் கேரு, ப்ராடக்ட் ரிவ்யூ, நம்ம ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண, ஹேர் மாஸ்க், அதே மாதிரி ஹேர் ஆயில், நம்ம ஸ்கின் வந்து எப்படி க்ளோவாக இருக்கணும், எப்படி மேக்கப் பண்ண, என்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி, மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ அழகாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயமும் பார்த்திங்கன்னா அது வந்து ஆப்ஷன் தான். வெங்காயம் இல்லைனா கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். ஆனால் வெங்காயம் கூட பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி வெஜிடபிள் தான். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து வேக வச்சாலே வந்து போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலையை வந்து நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கூட நீங்கள் கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி மட்டும் தான் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே வந்து போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை வந்து இந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், கிரவுண்ட்நட்டு, அது கூட வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுடுங்க. லாஸ்ட்டாக நம்ம தூள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மூடி வைக்கிறேன், என்ன தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த கிரவுண்ட்நட் வந்து தூள் பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இருந்தது, அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.